சிங்கப்பின் அதிரடிப்படையும் போலீசாரின் குமுறலும், காங்கிரஸை அதிர வைத்த டெல்லி திணிப்பு, திமுகவை நோக்கி நகரும் சஸ்பென்ஸ் புள்ளிகள், இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு மிஸ்டர் நெறியார்ல பார்க்க போறோம். வணக்கம், இது INT பையர். ஜூன் 9ஆம் தேதியான இன்னைக்கு மாலை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை அதிரடியா துவக்கி வைக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரே ஒரு பிரச்சாரத்தை மெயினா வச்சு திமுக நிர்வாகிகள் வீட்டு பெண்களோட ஓட்டையெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா வாங்கிதான் இந்த ஆட்சியை பிடிச்சாரு விஜய். முதலமைச்சரா பதவியேற்ற உடனேயே இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதோட துவக்க விழா ஏற்கனவே 2 முறை தள்ளி போன நிலையில இன்னைக்கு, அதாவது ஜூன் 9ஆம் தேதி தமிழ்நாடு DGP முன்னிலையில இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை துவக்கி வைக்கிறாரு முதலமைச்சர் விஜய். இனி தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு மீடியாக்களும் தமிழக வெற்றி கழகத்தோட சப்போர்ட்டர்ஸும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை முன்னிறுத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு வராங்க. ஆனா இந்த திட்டம் சம்பந்தமா போலீஸ் வட்டாரத்தில் விசாரிச்சப்பதான் அவங்களோட நிஜமான புலம்பல்கள் நம்மளோட காதுக்கு வந்து சேர்ந்துச்சு. தமிழ்நாட்டில் பல வருஷமா போலீஸ் பற்றாக்குறை ரொம்ப கடுமையா நிலவிட்டு வருது. DGP ஆபீஸ்ல இருந்து கடைக்கோடி கான்ஸ்டபிள் வரைக்கும் மொத்தம் 1,33,000 காவல் பணியாளர்கள் இருக்கணும். ஆனா இப்போ வெறும் 1,20,000 பேர் தான் மொத்த காவல்துறையிலே இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயும் ஆக்டிவா ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க வெறும் 1,00,000 பேர் தான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர்ட் ஆகிற போலீஸாரோட எண்ணிக்கையும் ஏறிட்டே போகுது. கடந்த வாரம் கூட திருப்பூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண பெண் காவலர் ஒருத்தர் அவரோட தொப்பி, வாக்கி டாக்கு எல்லாத்தையும் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு கடுமையான மன உளைச்சலால் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஆள் பற்றாக்குறையால் போலீஸாருக்கு லீவே கிடைக்காம தொடர்ச்சியாக டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகுது. குறிப்பாக பெண் போலீஸாருக்கு வீட்டுக்கே போக முடியாமல் டியூட்டியில் கிடக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் இருந்து கடுமையான ப்ரெஷர் வந்துட்டு இருக்கான். போலீஸ் துறையில் புதுசாக ஆட்களை தேர்ந்தெடுத்து இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதை பற்றியோ, இப்போ இருக்கிற போலீஸாருக்கு மன உளைச்சல் இல்லாத ஒரு நல்ல வேலை சூழலை உருவாக்குறதை பற்றியோ இதுவரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. போலீஸ் கமிஷன்கள் அமைக்கப்பட்டு அவங்க கொடுக்கிற பரிந்துரைகள் எதுவுமே வெளியில வராம அப்படியே முடங்கி போயிடுது. போலீசாரோட எண்ணிக்கை மட்டும் இல்ல, தமிழ்நாடு போலீஸோட CBCID, SPCID, ஃபுட்செல், ஆயுதப்படைன்னு பல்வேறு பிரிவுகளுக்கு வண்டிகள் கொடுத்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த ஒவ்வொரு பிரிவும் ரொம்ப ஸ்பீடா ஆக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்க அந்த வண்டிகளோட நெட்டுகள் எல்லாம் ஒவ்வொன்றா கலண்டு விழுற கண்டிஷன்ல தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் இன்னும் மாத்தி கொடுக்கவே இல்லை. பல போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங்லாம் இன்னும் பாதுகாப்பே இல்லாத மோசமான சூழல் தான் இருக்கு. இப்படி போலீஸ் பற்றாக்குறை உச்சக்கட்டத்தில் இருக்கிறப்பதான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று புதுசா உருவாக்கப்பட்டிருக்கு. சாதாரண ரெகுலர் ஒர்க்குக்கே இங்க ஆள் பற்றாக்குறை இருக்கிறப்போ இந்த ஸ்பெஷல் அதிரடிப்படைக்கு எங்கேருந்து ஆட்களை போடுவாங்க? ஒருவேளை வழக்கமா போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டியில் இருக்கிற போலீஸாரையோ இல்லைன்னா அதிகாரிகளையோ இந்த சிங்கப்பெண் படைக்கு மாத்தினா அப்போ நார்மலான போலீஸ் ஒர்க் மொத்தமா பாதிக்கப்படாதா? இப்படி எந்த ஒரு உட்கட்டமைப்பு மதிப்பீடும் செய்யாம வெறும் அரசியல் ரீதியான லாபத்துக்காக இப்படிப்பட்ட படைகளை ஆரம்பிச்சு இதனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதா இப்போ ஒட்டுமொத்த போலீஸ் வட்டாரத்திலையும் புகஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய குமுறலா இருக்கு. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வரணும் தான் போலீஸ்ல இருக்கிற பெரும்பாலானோர் ஓட்டு போட்டாங்க. குறிப்பா பெண் போலீஸ் அதிகமா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ போலீசாரோட இந்த யதார்த்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட வேண்டுகோள் வைக்கிறாங்க போலீசார். இப்படி போலீசாரோட குமுறல்களை பட்டியலிட்ட நம்ம மிஸ்டர் நெறியார் அடுத்ததா காங்கிரஸோட புலம்பலையும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதிமுகவோட MP CV சண்முகம் திடீர்னு அவரோட ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ணதுனால காலியான அந்த மாநிலங்களவை இடத்துக்கு ராகுல் காந்தியோட நெருங்கிய ஃப்ரெண்டான பிரவீன் சக்கரவர்த்தியை இப்போ டெல்லிக்கு அனுப்புறாரு முதலமைச்சர் விஜய். இந்த முடிவு இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள கடுமையான கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்காததுனால ஏகப்பட்ட குழப்பங்களும் பாரபட்சமும் நடந்ததுனால கடுப்பாகி முக்கிய காங்கிரஸ் புள்ளிகள் பல பேர் கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போனாங்க. அதுக்கப்புறமாவது காங்கிரஸ் தலைமை பாடம் படிச்சிருக்கான்னு பார்த்தா இல்ல. மறுபடியும் டெல்லியிலேருந்து ஒரு வேட்பாளரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணிச்சிருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவர் தாவேக தலைவர் விஜயை நேரில் சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு நபர் இருக்காரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண காங்கிரஸ்காரர்களுக்கும் மீடியாக்களுக்குமே தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சலசலப்புகள்ல அடிபட்டவர் தான் இந்த பிரவீன். தேர்தலுக்கு முன்னாடியே விஜயோட எப்படியாவது கூட்டணி வச்சிடணும்னு ரொம்ப கடுமையா வேலை செஞ்ச பிரவீன் சக்கரவர்த்திக்கு அதுக்கான மெகா கிஃப்டை தேர்தலுக்கு அப்புறமா இப்போ MP சீட்டா தூக்கி கொடுத்திருக்கிறாரு விஜய்.
பிரவீன் சக்கரவர்த்தி இதுவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்காக என்ன செஞ்சார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு ரஞ்சன்குமார் உள்ளிட்ட காங்கிரஸோட முக்கிய நிர்வாகிகள்லாம் இப்போ கட்சி தலைமைக்கு எதிராக பயங்கரமா போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படியே இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டாரு நம்ம நரியார். அதோட தான் இந்த வீடியோவுக்கு எண்டு கார்டு. மேட்டர் என்னன்னா, அதிமுகவில் இன்னமும் சஸ்பென்ஸ் புள்ளிகளாக இருக்கிற நம்ம சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் இப்போ திமுகவை நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த அதிரடியான தகவல். தமிழக வெற்றி கழகத்தில் இவங்களுக்கு இடம் கிடைக்காதுங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆனதுனாலையும், அதே நேரத்தில் அதிமுகவிலையும் இனிமேல் நீடிக்க முடியாதுங்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம தான் இப்போ இந்த மாஜி மந்திரிகள் 2 பேரும் திமுக பக்கம் போறதுக்கு ரகசிய காய் நகர்த்தல்களை தீவிரமா ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதே மாதிரி தமிழ்நாடு அரசியலோட அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுங்க. அடுத்த ஹாட் அப்டேட்டோட சீக்கிரமா மீட் பண்ணுவோம்.